ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது சித்திரை திருவிழா. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் நேர் கம்புடன் கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பல்லக்கில் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழி நெடுகிலும் உள்ள மண்டப படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மதுரை 3 மாவடி தல்லாக்குளம் ஆகிய பகுதிகளில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் நேற்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் திருமஞ்சனமும் நடைபெற்றது. இதனை அடுத்து இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி சன்னதி எதிரில் வெட்டிவேல் மற்றும் 1000 பொன் சப்பரங்களில் எழுந்தருளியதை தொடர்ந்து பக்தர்கள் படைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகை கரை வந்தடைந்தார். அங்கு கள்ளழகரை வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நேற்று இரவு முதலே தல்லாக்குளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டிருந்தனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்ததுடன் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர். பச்சை பட்டு அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும், சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும் என்கின்றனர். வெண்பட்டு வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும், மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும் போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வர போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டுதான் உடுத்தி ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் என்பது ஐதீகமாக உள்ளது.